ஹாய் மக்களே, முருங்கைக்கீரை பொடி தோசை நல்ல ஹெல்த்தியான தோசைங்க இது. இந்த தோசைக்கு ஏற்ற ஒரு ஆப்டான ஒரு பச்சை மிளகாய் கோழி குழம்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களும் அது எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக தோசையை ஊற்றி பொடியை நல்லா தூவி மணக்க மணக்க நெய்யும் நல்லெண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் அப்படி எது நமக்கு தேவையோ போட்டு அப்படியே சுருட்டி எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பச்சை குழந்தை கூட சாப்பிடும், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான இந்த மசாலா பொருள் முதல்ல இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு மசாலா பொருள். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். வெங்காயம் போடும்போதே நம்ம உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா குயிக்காக வதங்கி வரும். தக்காளி, குடமிளகாய் இது நல்லா போட்டுட்டு ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னாக்கா இந்த தக்காளியை தோல் தனியாக உறிஞ்சி நல்லா குழைய நசுங்கிறதுக்கு ஈஸியாக நம்ம வரும். இந்த மாதிரி தோல் பிரிஞ்சுற டைமில் நல்லா குழச்சி விட்டோம்னா நல்லா குழஞ்சி சூப்பராக வந்துடும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு வீட்டில் அரைச்சி வச்சு சிக்கன் குழம்பு மசாலா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தாங்க. தயிரில் ஊற வச்சு தயிர், லெமன் இதில் ஊற வச்சு சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த கிரேவி தேவையான கொஞ்சம் தண்ணி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம் போட்டாச்சு. உப்பு காரம் தேவையானதை போட்டுக்கோங்க. இதை மாதிரி கொஞ்சம் அப்படியே லைட்டாக சுண்டி இறக்கணும்னா அற்புதமான ஒரு குழம்பு ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.